தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்யம் பரிசளிப்பு விழா 2017 செயற்பாட்டு உறுப்பினர் திருமதி தமிழரசி எங்களோடு இணைந்திருக்கின்றார். கற்காத பிள்ளைகள் எல்லாரும், பெரிய வயசு பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது கல்வி கற்க வருகின்றார்கள். எனது வகுப்பில் கூட சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய வகுப்பு பிள்ளைகள் வரையும் இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுக்கு இப்பொழுது ஆர்வம் ஏற்பட்டிருக்கின்றது, தாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி. மிஸ்டர் ஹான்சம் யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஹாய், உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? பார்த்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அங்கேயே ஒரு ஷோல பார்த்துருக்கேன். சும்மா சமாளிச்சாச்சா? எங்கேயோ ஒரு ஷோல பார்த்துருப்பேன். உங்களோட பேர் சொல்லுங்க. மாதவ். மாதவ். ஓகே மாதவ், என்னோட கதைக்கோணும் இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தீங்க. எதுக்கு என்ன இன்டர்வியூ கொடுக்க போறீங்க அப்படின்னு நேர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? வாங்க சொல்லுங்க. ஒன்றும் பெருசாண்டு இல்லை, ஆனால் நான் வந்து இந்த பரிசு, இந்த தமிழ் இதில் பாஸ் பண்ணி பரிசு கிடைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் பரிசு கிடைச்சது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எத்தனாம் வகுப்பு தமிழ் படிக்கிறீங்க? இப்போ நான் வந்து படித்து கொண்டு 4ஆம் வகுப்பு. நான் 3ஆம் வகுப்பு டெஸ்ட் பாஸ் பண்ண பிறகு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, இப்போ நீங்கள் தமிழ் ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா டீச்சரை லிசன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க கொடுக்குற ஹோம் ஒர்க் எல்லாம் நல்லா செய்யணும்னு சொல்லுவோம். மாதவ் வந்து தான் கதைக்கிறதுல தெளிவாக இருக்கிறார். மாணவர்கள் இதே போன்ற எண்ணம் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. மிக்க நன்றி மாதவ். நன்றி. இப்போ என்ன கூட மறைக்கிற அளவுக்கு இங்கே எனக்கு பக்கத்தில் நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக நாங்கள் அவர்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். உங்களோட பேர் என்னம்மா? ரட்சகி. ஓ, அழகான பேர். உங்களோட அம்மா அப்பாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நேரம் இந்த பரிசோட? நன்றி எனக்கு ஹெல்ப் பண்ணினதுக்கு. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தமிழ் கிளாஸ்ல? ரட்சகி. ஓகே, அவங்க தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி, நீங்கள் இப்போ சந்தோஷமாக கப்பெல்லாம் வேண்டிட்டீங்க. அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நன்றி, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க. தூக்கி இல்லாமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இந்த பரிசெல்லாம். எதுக்காக இத்தனை பரிசுகள் உங்களுக்கு? பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, மற்றதாவாட இதெல்லாம் எதற்காக கிடைச்சது பிள்ளைக்கு? 11ஆம் வகுப்பு நிறைவு செய்ததுக்கும் பேச்சு போட்டியிலையும் திருக்குறள் போட்டியிலையும் 2ஆம் இடம், கட்டுரை போட்டியில் 3ஆம் இடம். பட்டதாரியா வெளியில் வருவீங்களா? கண்டிப்பாக. என்ன 2 வருஷத்தில் கண்டிப்பாக வருவேன். யார் இவ்வளவு அதிகமாக உங்களை ஊக்குவிக்கிறது தமிழ் படிக்க? அம்மா. எல்லா தமிழ் பிள்ளைகளும் தமிழ் நல்லா கற்க வேண்டும் என்று அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்து. எனது விருப்பம் என்னென்றால் எல்லா தமிழ் பிள்ளைகளும் நல்லா தமிழை கற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்ற இப்பொழுது சில பெற்றோர்கள் வந்து ஆங்கிலம் தான் முக்கியம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் எமது தமிழ் மொழியை மறக்கக்கூடாது. நாங்கள் அங்கேருந்து வரோமோ அந்த மொழி தான் நாங்கள் கற்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம்? பரிசு பற்றியிருக்கேன். பரிசு எல்லோருக்குமே பரிசுன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? எதுக்காக இந்த பரிசு உங்களுக்கு கிடைச்சது? கிரேட் 1 ஃபினிஷ் பண்ணதுக்கு. கிரேட் 1 ஃபினிஷ் பண்ணியிருக்கிறீங்க. எஸ். ஓகே, இதே மாதிரி என்ன எத்தனை கிரேட் முடிப்பீங்க? 12 வரைக்கும். என்ன காரணம் 12 முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதுக்கு? நானும் தமிழ் டீச்சர் ஆகிறதுக்கு. ஓகே, 12 வகுப்பு முடிச்சுட்டு நானும் ஒரு தமிழ் டீச்சராக வரணும் அப்படின்றது தான் இவங்களுடைய ஆசை. சிறப்பு வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஐபிசி தமிழ் குடும்பம் சார்பாக. எங்களோட பல மாணவர்கள் அதிதிறன் தமிழ்த்திறன் போட்டிகளில் சிறந்த பரிசுகளை இன்று எடுத்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தமிழ் பாடசாலைக்கு போவதற்கான வசதிகள் சில நேரங்களில் இல்லாமல் இருக்கின்றலாம். ஒவ்வொரு பெற்றோர்களின் கைகளிலேயும் தான் இருக்கிறது. தமிழை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு எங்களோட தாய்மொழி மத சங்க எவ்வளவு தூரத்துக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றது ஒவ்வொரு பெற்றோர்களின் கைகளில் இருக்கு. அதே மாதிரி தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் பிள்ளைகளோடு அன்பாகவும் அவர்களுக்கு தமிழ் மொழியை கவரக்கூடிய முறையிலையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இதை ஒரு உறுதிமொழியாக எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த எங்களோட தமிழர் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஐபிசி தமிழுக்கு என்ன சொல்ல? ஐபிசி தமிழ் உலகளாவிய ரீதியில் நடைபெறுகிறது. நான் இப்போ தான் இதை அறிஞ்சு கொண்டேன். இனி நான் எங்களுடைய பள்ளிக்கும் அதை அறிவித்து பள்ளிக்கும் வந்து நீங்கள் எங்களை நேரடி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நான் மாதவ். நான் நிறைய பிடிப்போம் ப்ரெசென்டர். நான் வந்து இந்த
ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறேன். என்னென்னா நான் வந்து தமிழில் பாஸ் பண்ணி அதித்திறன் வாங்கியிருக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கங்க்ராட் மீ, தேங்க்யூ. நான் எனக்கு இப்போ இன்னும் இந்த ட்ராஃபி இன்னும் கிடைக்கல. ஆனால் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ராஃபி கிடைக்க போகிறேன்னு நான் ஹோப் பண்ணுறேன். அப்போ என்ன போல் சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் அவங்களாம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களோட இங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ட்ராஃபி எடுத்து சந்தோஷமா இல்லாட்டி இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுமான்னு பார்ப்போம். ஓகே, ஹாய் அச்சுதன். ஓகே அச்சுதன், உங்கள்கிட்டையும் ஒரு கேடியம் இருக்கு கையில். ஹாப்பியாக இருக்கிறீங்களா? எதுக்காக ஹாப்பியாக இருக்கிறீங்க? இப்போ டிவியில் போகிறது பார்த்தீங்களா எதுக்காக ஹாப்பியாக இருக்குன்னா இப்போ எல்லாரும் வேலை டிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷம். தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை ஐக்கிய ராஜ்யம் பரிசளிப்பு விழாவில் மாணவர்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எனக்கு பக்கத்தில் சுஜீவ் நிற்கிறார். காரணம் அவர் இனி ஒரு விதமான பதட்டம், டென்ஷன். ஏனென்னா இனித்தான் கேடியத்தை வந்து பெற்றுக்கொள்ள போகிறார். அதுக்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிற மாணவனை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம் சுஜீவ் இல்லையா அவங்களோட பேர்? சுஜீவ் சுகந்தன். சரியா சொல்லியிருக்கேன். சரி சுஜீவ், கேடியத்தை இனித்தான் நீங்கள் வேண்ட போகிறீங்க. எப்படி டென்ஷனாக இருக்கிறீங்களா இல்லை ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். அந்த அவார்டு இருக்குது, எக்ஸலண்ட் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. சரி, எந்த வகுப்புக்காக நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க தமிழில்? நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். தனிநாயகம் தமிழ் பள்ளியில் இருந்து வந்திருக்கிறீங்க. சரி, 3வது வகுப்பில் சிறந்த புள்ளிகள் பெற்றதுனால இப்போ உங்களுக்கு இந்த கேடியம் வழங்க போகிறாங்க இல்லையா? நீங்கள் தமிழில் வந்து இன்னும் நிறைய நிலைகள் இருக்கின்றது, நிறைய வகுப்புகள் இருக்கின்றது. எத்தனை வகுப்பு வரை படிக்கணும்னு ஆசை பிள்ளைக்கு? அம்மா GCSE மே லெவலுக்கு படிக்க சொன்னவா. அம்மா படிக்க சொன்னவா. சரி, உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? எனக்கு. சரி, உங்களோட அப்பா பற்றி சொல்லலாம். உங்களோட அப்பா கூட ஒரு சிறந்த தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லி சற்று முன்பு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்பாவின் நல்ல அப்பா அம்மா தமிழில் கதைப்பாங்களா? நல்லா தமிழ். சரி, உங்களுக்கு ஏன் தமிழ் படிக்கணும்னு ஆசை வந்தது? அம்மாவின் ஊக்குவிப்பை தாண்டி எதுக்கு ஆசை, அந்த ஒரு ஆசை வந்தது பிள்ளைக்கு? ஓகே, வளர்ந்தோடனே என்ன படித்து என்னவா வரணும்னு ஆசை? எனக்கு லோயராகவும் ஒரு தமிழ் ஆசிரியராக வரணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கே கேடயங்களை பெற்றுக்கொண்டு அந்த சந்தோஷத்தில் காத்திருக்கின்ற மாணவர்களில் ஒரு சிலரை நாங்கள் இப்பொழுது சந்திக்க போகின்றோம். அந்த வகையில் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அழகான குட்டி யார் என்று பார்க்கலாம். வணக்கம். கொஞ்சம் சத்தமாக பேசலாம். என்ன பேர் உங்களோட? வேலினி. எத்தனாவது வகுப்பு? 1ஆம் வகுப்பு. முதலாம் வகுப்பு. எதற்காக இந்த கேடியம் கிடைத்தது உங்களுக்கு? எக்ஸலண்ட் எடுத்த நான். சிறந்த புள்ளிகள் பெற்றிருந்த நீங்களா? ஓகே, சந்தோஷமா இருக்கா? வளர் தமிழ் நிலை 1 வந்து நீங்கள் சிறந்த தேர்ச்சி பெற்று இந்த கேடயத்தை பெற்றிருக்கின்றீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். பார்த்து கொண்டிருக்கிற உங்களை மாதிரி மாணவர்கள் தமிழில் நிறைய படிக்கணும் என்று ஆசைப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். எக்ஸலன்ஸ். ஓகே, சரி, இதே மாதிரி இன்னும் எத்தனை வகுப்பு மட்டும் நீங்கள் படிப்பீங்க? 3 தானா? 12 வரைக்கும் போக மாட்டீங்களா? அங்கே ஸ்டோரி எல்லாம் ரைட் பண்ணணும், ஸ்டோரி எல்லாம் எழுதணும். அம்மா நினைப்பா அது எனக்கு நான் செய்ய மாட்டேன்ட்டு. அதெல்லாம் செய்ய மாட்டீங்களா? கஷ்டமா? கொஞ்சம் பிள்ளையா உச்சரிச்சா கூட குழந்தைகள் எல்லாருக்குமே கோவம் வருது. பரவாயில்லை. சொல்லுங்கள், எத்தனையாவது வகுப்பு? 2. எதுக்காக இந்த கேடியம் உங்களுக்கு? டெஸ்ட்டுக்கு. எந்த வகுப்பில் படித்ததுக்கு? வணக்கம். உங்களோட பேர் என்ன? அரவிந்த் லோகதாசன். அரவிந்த், நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்களா? எதுக்காக இந்த கேடியம் கிடைச்சது பிள்ளைக்கு? A1 டெஸ்ட்டுக்கு. அப்படி என்ன செஞ்சோம் நீங்கள்? டெஸ்ட்டில் என்னெல்லாம் வந்தது பிள்ளைக்கு? நாங்கள் வாசிக்க வேணும், இப்போ சொல்ல வேணும் வேர்ட்ஸ், அப்போ பேப்பர் இருக்குது, நாங்கள் அழ வேணும். நான் எக்ஸலண்ட் எடுத்துட்டேன், அதான் ட்ரோஃபி எடுத்துட்டேன். அதனால தான் இந்த ட்ரோஃபி எல்லாருக்கும் தூக்கி காட்டலாமே இல்லையா? சந்தோஷமா? எஸ். ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம். நான் ஓடிக்கொண்டு இருந்தீங்களா? ஓகே, சரி, எதுக்காக இந்த கேடியம் கிடைச்சது? அதுவே mainly to get a trophy. எந்த வகுப்பில்? A1. சரி, தமிழில் என்னெல்லாம் படிப்பீங்க? வாசிப்பல், எழுதல், அந்தலும் தான். அவ்வளோதான். வீட்டெல்லாம் படிப்பீங்களா தமிழ்? இந்த ட்ராஃபி எதுக்காக கிடைச்சது உங்களுக்கு? நாங்கள் டெஸ்ட் செய்தோம். டெஸ்ட் செஞ்சீங்களா? சரி, எத்தனாவது வகுப்பில் டெஸ்ட் செஞ்சீங்க? 1. A1. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வணக்கம் சொல்லலாமா நேர்களுக்கு?
அடடா சூப்பர். சரி சொல்லுங்க, தமிழ் பிடிக்கும் இல்லையா பிள்ளைக்கு? கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். ஏன் கஷ்டமா? ஏன் கஷ்டம்? எனக்கு ஒரு வீட்டில் படித்து கொண்டே இருக்கணும் அந்த தமிழ். அப்புறம் டெஸ்ட் எக்ஸாமில் அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சரி, தமிழ் கஷ்டமாக இருக்கா படிக்கிறது? அது சம்டைம்ஸ். ஓகே. இன்னும் நிறைய படிக்கணுமெண்ட் ஆசையா தமிழில்? யார் பிள்ளைக்கு தமிழ் படிக்கணுமெண்ட் சொல்லி தருது? அம்மாவும் அப்பாவும். உங்கள்கிட்ட கையில் ஒரு கேடியம் இருக்குது, ஒரு ட்ராஃபி. எதுக்காக இது கிடைச்சது உங்களுக்கு? திருக்குறளுக்கு. ஓ வாவ், திருக்குறளுக்காக கிடைச்ச கேடயம். திருக்குறள் கட்டிக்காருண்ணா நீங்கள்? ஓ, அடுத்து நாங்கள் கமலினி சந்திக்கலாம். வணக்கம் கமலினி. வணக்கம். வணக்கம். நல்ல உற்சாகமாக இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எஸ். எதுக்காக சந்தோஷம்? கப்பு வேண்டாம். அந்த கப்பு காட்டலாமா டிவியில்? காட்டுங்க. நாங்கள்லாம் கப்பு வேண்டி இருக்கிறோம். இப்போ இந்த கேடியத்தை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? தமிழ் நாங்கள் இந்த லைவ் பெருசாக வந்து நான் தமிழை டீச் பண்ண போகிறேன். வாழ்த்துக்கள். அவர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கின்றார். மிக்க நன்றி. அடுத்து நாங்கள் கஷ்டமாக இருந்ததா டெஸ்ட்? இல்லை. இந்த டெஸ்ட் எழுதிக்க நீங்கள் நினைச்சுனீங்களா உங்களுக்கு கேடியம் கிடைக்குமென்னு சொல்லி? ஓ, அப்பவே தெரியுமா உங்களுக்கு? அவ்வளோ கெட்டிக்கார பிள்ளை நீங்கள். ஓகே. தமிழில் என்ன விருப்பம் பிள்ளைக்கு? எழுதுறதா வாசிக்கிறதா? எழுதுறது. சரி, டெஸ்ட்டில் என்னென்னலாம் வந்தது பிள்ளைக்கு? வேர்ட் சர்ச் வந்தது, படம் பார்த்து எழுதணும் என்று. வணக்கம். வணக்கம். நல்ல சத்தமாக பேசலாமா? வணக்கம் அப்பா. ஓகே. உங்களோட கையிலையும் ஒரு ட்ராஃபி இருக்குது. சரி, இது எதுக்காக கிடைச்சது இந்த கேடியம்? நான் தமிழ் எக்ஸாமில் நல்லா பண்ணேன். நல்லா பண்ணீங்களா? ஓகே. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இதுக்கன் கலை ராம் நட்பு சுற்றத்தாத் சுற்ற பத உலகல் செல்வந்தான் பெற்றதாத் பெற்ற பயன் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று தெளிவுரை இனிய சொற்கள் இருக்கக்கூடியதாக இனிமையற்ற கடும் சொற்களை பேசுவது இனிய பழமறுக்க கசக்கும் காயை விரும்புவது போன்றதாக. வளர்நிலை நாள் எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா படிக்கிறது? அது ஓகே ஓகே இருக்கா?